வல்யதானி தஸ்னியான் வல்யதானி தஸ்னியான் வல்யதானி தஸ்னியான். இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்கின்றன. அது இப்படி கையை வச்சு விபச்சாரம் செய்வது முடியும். மொபைல் போனில் முடியும். சிஸ்டமை ஆன் பண்ணி பேஸ்புக்கை ஆன் பண்ணினால் முடியும். ட்விட்டரை ஓபன் பண்ணினால் முடியும். ஸ்கைப்பை ஓபன் பண்ணினால் முடியும். நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? பேஸ்புக் நரகத்திலே இவனுடைய முகத்தை தள்ளக்கூட, நரகத்திலே இவனுடைய முகத்தை ஆக்குவதற்கு யகூதிகள் விழித்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். யார் இந்த இணையதளத்தை அழைப்பு பணியின் நோக்கத்திலே பெண்களுடன் கலக்காமல் ஹலாலான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் பயன்படுத்தலாம். அல்லாஹ் அவர்களின் ஈமானையும் இறையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக. யார் ஒருவன் இதை வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக, பெண்களிடத்திலே பேசி மகிழ்வதற்காக யார் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? என்ன வாய்கள்லாம் மூடி இருக்கு அப்படியா? ஹராமா ஹலாலா? ஹராம். அதுவும் ஹராமல், அதுவும் ஹராம் மட்டுமல்ல, விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உள்ள பொண்ண ஒண்ணு அங்க இருந்து ஒரு ரிக்வெஸ்ட், இவர் ஆட் அஸ் எ ஃப்ரெண்ட். இவர் ஆட் பண்ண உடனே தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் மை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு மெசேஜ். ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. எந்த ஊர் உங்களுக்கு? ஆரம்பிக்கும் ஷைத்தானின் வலை விரிய ஆரம்பிக்கும். ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தை அப்படியே வந்துட்டேரா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான் ஆட்டிட்டான். காலை விடிந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை தலவாணி கடிகள், தலவாணிக்கு மேலே கல்லூரிகள் பெட்டுக்கு அடியில், கல்லூரிகளே மேஜைக்கு அருகில், எல்லா நேரங்களிலும் பேஸ்புக். அப்படியா இல்லையா? 90 வயசு கிளவி ஒரு சின்ன வயசு போட்டோவை போட்டு இருப்பா, அவங்க கூட உட்கார்ந்து சேட் பண்ணிட்டு இருப்பான். பெரும்பாலான விதங்கள் அப்படித்தான் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். யோசித்து பாருங்கள், அதுவும் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாலிப பெண்கள் ஆஹா எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் பேஸ்புக்கிலே, எவ்வளவு ஜொலிக்கிறார்கள், எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள். போட்டோவை போட்டுக்கொண்டு ப்ரொஃபைல் பிக்சரை அப்படியே டிசைனாக வடிவமைத்துக் கொண்டு சுமையா பானு, எப்படி சுமையா பானு இந்த பெயரை சொல்லுவதற்கு நீ தகுதியற்றவள். ஏன் ஒரு காஃபிர் செய்ய வெட்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு காஃபிர் தன்னுடைய புகைப்படத்தை மக்கள் பார்க்க கூடாது என்று பயப்பட்டு அதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் முகம்மது நபியின் வாரிசு என்று சொல்லக்கூடிய, பாத்திமாவிற்கு பிறந்தவன் என்று சொல்லக்கூடிய, சுமையாவின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய இந்த சுமையா பாத்திமா போட்டு வச்சிருப்பாங்க ப்ரொஃபைல் பிக்சரா. ஹராம், ஜினா. இது உன்னை பார்ப்பவர்களும் ஹராமிலே உட்படுத்தப்படுகிறார்கள். நீனும் அதை பார்க்க வைத்த குற்றத்திற்காக நாளை மறுமையிலே நிறுத்தப்படுவாய். அப்புறம் இன்னைக்கு புதுசா ஒரு ஃபித்னா, சைத்தான் பிடித்தானே, இவனை பாப்பான், இவனை தவறான வழியில கொண்டு செல்ல முடியுமா? ஐயோ, இவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், ரொம்ப ஈமானோட இறைபக்தியோட அப்படியே தொழுதுகிட்டு எந்த பெண்ணையும் பார்க்காம யாரோடையும் பேசாம மௌனமா அப்படியே அமைதியா புள்ளமா உட்கார்ந்துருக்கான். இவனை வழி கிடைக்கவே முடியாது. இவனை வழி கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், இவன் நல்லதுன்னு செய்வான்ல அதை அப்படியே நல்லதா கூட்டிக்கிட்டே போய் கடைசியில தள்ளி போவான். எங்க தள்ளுவான்? அல்லாஹ் 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 அல்லாஹ். பாருங்க, இஸ்லாமிய சேட்டிங் எப்படி இன்னைக்கு அதை எடுத்து வச்சிருந்த ப்ரொஜெக்ட் வச்சு அதெல்லாம் காட்டணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கிடைச்சா காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. யாரு? ஆயிஷா. பேஸ்புக்ல கீழே கமாண்டா மட்டும் பார்த்தீங்க, சலாம் சொல்றதுக்கு இருக்கிற கூட்டத்தை மட்டும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் 150 200 300 சொல்லி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அதே யாராவது ஒரு ஆணு நல்ல ஒரு போட்டோ இல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுன்னு சொல்லுங்களேன், அவர் தான் லைக் பண்ணிருப்பாரு, அவர் தான் அதுக்கு சலாமுக்கு பதிலே சொல்லியிருப்பாரு, வேற யாவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஹலாலா ஹலாலா. அதுவும் இங்க
ஒரு நல்ல ஒரு கற்றை எழுதியிருப்பார். எங்க கற்றை எழுதுறாங்க அப்படியே தூக்கி பேஸ்டான பண்றாங்க நம்ம மக்கள். அதை பார்த்துட்டு அவர் பெரிய முக்தி நினைச்சு பெண்கள் எல்லாம் வலைக்கும் சலாம் ஜஸாக்கல்லா பாரக்கல்லாஹு லக்க பாரக்கல்லாஹு அலைக்க இப்படி எல்லாம் கிடைக்கிறதா இல்லையா? கிடைக்கிறதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நேத்து ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன், இதை எடுக்கிறதுக்காகத்தான் உள்ள போய் பார்த்தேன். ஒரு ஆள் வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி ஓ புரக்காத்துக்கும் எழுதியிருக்காரு. எழுதும் பொழுது இந்த பொண்ணு பிரதர் சே கரெக்ட்லி வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி ஓ பரக்காத்து. லா இலாஹ இல்லல்லாஹ். யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? எந்த மார்க்கத்தை பயன்படுத்தி இப்படி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த மார்க்கத்திலே ஹராம் என்று தடுக்கப்பட்டதோ அதை முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்தால் அதுவும் ஹராம் தான். அது ஈமானை வளர்த்தாலும் சரி, அது இறையச்சத்தை வளர்த்தாலும் சரி, ஷைத்தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறான். இறையச்சத்தையும் ஈமானையும் நரகத்திலே தள்ளுவான் அதை கொண்டு அவனே. ஏன் ஹலால் ஹலாலாக்கப்பட்டது, ஹராம் ஹராமாக்கப்பட்டது? எந்த ஒரு மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒன்றை கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரிலும் அதை ஹலாலாக்கப்பட்ட முடியுமா? முடியுமா? யாராவது இதற்கு தப்பு மாற்று எடுத்து சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இஸ்லாம்ங்கிற பேர்ல சாட் பண்ணலாம், இஸ்லாம்ங்கிற பேர்ல பிரதர் சிஸ்டர்ஸ் பயன்படுத்தலாம். ஷைத்தான் அப்படித்தான் விரித்தான் வலையை. இஸ்லாம் என்ற பெயரிலே ஆரம்பித்து அவன் ஜினாவிலே தள்ளி அவர்களை நரகத்தை நோக்கி செலுத்துவதற்காக இந்த இணையதளத்தை ஷைத்தான் பயன்படுத்தினான், பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆதமுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாம். எப்படி வாதம்? ஆதமுடைய பிள்ளைகள், என் சகோதரி அவள், அவரிடத்திலே பேசுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. எங்கேயாவது ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டு, ஒரு அந்நிய பெண்ணிடத்துல மார்க்கத்தை தனியா சொல்றதுக்கு உனக்கு அனுமதி இருக்கு சொல்லி ஆலிங்களை தவிர எங்கேயாவது ஒரு ஹதீஸை காட்டு. நபியுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய தாயாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். அதுவும் ஒரு ஆணிடத்திலே கடுகடுப்பான முகத்தை கொண்டு கடுகடுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகிறான். இவர்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே அப்படியே அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹராம். கண்ணியத்துக்குரியவர்களே, யாரெல்லாம் இன்னும் சில ஃபத்வாக்கள் இருக்கிறது. ஃபேஸ்புக் என்ற இணையதளத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம். யாராவது பயன்படுத்தாதவங்க இருக்கீங்களா? எங்க பார்ப்போம், கொஞ்சம் கையை உயர்த்துங்க. இப்ப டீஆக்டிவ் பண்ணிருக்க கூடாது, நான் உள்ளேயே போனதில்லைன்னு சொல்லி யாராவது கையை உயர்த்துங்க. சரி, இப்போ பயன்படுத்தல, யாராவது கையை உயர்த்துங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு 10 பேர் 12 பேர் எல்லாரும் ப்ரொஃபைல்லையும் கேர்ள்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்ல? என் ப்ரொஃபைல்ல கேர்ளே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். அப்படி ஒருவன் அந்நிய பெண்ணை ஆட் அஸ் எ ஃப்ரெண்ட் கொடுத்தாலோ அல்லது ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றதுக்காக அக்செப்ட்னு கொடுத்தானோ அவன் ஹராமை செய்து விட்டான். ஷேக் அல் முன்ஜிதுடைய ஃபத்வா, islamiqqa.com. ஏன் ஃபித்னாவிற்கு வலியை ஏற்படுத்தி விட்டான் இந்த பெண்ணும் ஒரு ஆணும் சேருவது ஹராம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த இடத்திலே அந்நிய பெண்ணும் ஒரு அந்நிய ஆணும் கலப்பது தவறு. அது நேரா கலந்தா என்ன, ப்ரொஃபைலுங்கிற பேர்ல கலந்தா என்ன, எல்லாம் கலக்கிறதா. கலந்துட்டாலே பொம்பளையும் மூலியமா ஃபித்னா ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுபடியும் இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன், என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்காக நான் பயன்படக்கூடிய மிக பயங்கரமான விஷயம் பெண்கள். இறையச்சம் வேண்டும் அதற்கு, தக்குவா வேண்டும் அதற்கு, அல்லாஹ்வுடைய பார்வையின் நினைவு வேண்டும் அதற்கு. ஆஹா, வருகிறாள் ஒரு பெண், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் முன்னிலையிலே, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன செய்து விட்டு